அடுப்படி கைமணத்தில் நொங்க பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. நொங்க பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் வயிற்றுப்புண் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது நொங்கு பால் எப்படி செய்யறதுங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த நொங்கை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 பீஸ் கிட்ட. ஒரு 200 கிராம் திக்காக பால் காய்ச்சி எடுத்து ஆற வச்சுருக்கேன். சுகர் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். நான் ஒரு 50 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல இதை நொங்கை கட் பண்ணிக்கணும் சின்ன சின்ன பீஸாக. நொங்கை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். நல்லா இலை நொங்கா இருக்குது. இப்போ இதில் தேவைக்கேற்ப நம்ம சுகர் போட்டுக்கணும். இது திக்காக பால் காய்ச்சி தண்ணி ஊற்றாமல் திக்கான பால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூலிங் ஆனோடனே அதுக்கு பிறகு சர்வ் பண்ணணும். கூலிங் இல்லாமல் சாப்பிட்டா நல்லா இருக்காது. அதனால் நல்லா கலந்துட்டு சுகர் கொஞ்சம் கூட இனிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். உங்க தேவைக்கேற்ப அதை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனிப்பு கொஞ்சம் கூட இருக்கணும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னா இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இனிப்பு கொஞ்சம் கூட இருக்க மாதிரி வச்சுட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து சர்வ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு. இப்போ வெயில் காலத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.